இதுவரை எங்களை கைவிடாமலே கருத்தாய் நினைத்து காத்தீரே. உம்முடைய நாமத்துக்கு என்றும் சோத்திரம், என்றென்றைக்கும் சோத்திரமே. ஆத்துமமே என் மூல உள்ளமே ஓர் அற்புத தேவனையே சோதரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரென்ப பெருவெல்லமே. ஆஹா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரென்ப பெருவெல்லமே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எங்களுக்கு நீங்க செய்தீரையா. ஆகஸ்ட் மாதத்தில் உம்மிடத்தில் ஜெபித்தோம், நீ சொன்னதை செய்வீரையா. எங்களுக்கு முன் திறந்த வாசல் கர்த்தாவே நீ திறந்திடுவீர். வழியில்லாத இடங்களிலே புது வழியை திறப்பீர். வழியில்லாத இடங்களிலே புது வழியை திறப்பீர். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு வழி இல்லாத நிலைமையில நம்ம இருக்கலாம், காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல, இதோ நமக்கு கர்த்தர் ஒரு வழியை திறக்குகிறார். அது புதிய வழியாக இருக்கும். நீங்கள் அதை அறியீர்களோ? நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திரத்தில் ஆறுகளையும் பாய்ந்தோடு செய்கிற கர்த்தர் என்று அவரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் இப்படியாக பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, இதோ வனாந்திரத்திலே வழிகளை உண்டாக்குகிற கர்த்தர் அவர். அவாந்திரத்திலே ஆறுகளை பாய்ந்தோடு செய்கிற தேவன். நமக்கு ஆசீர்வாதங்கள், ஆறுகள் என்றால் ஆசீர்வாதங்கள், நம் வீட்டை தேடி வந்து நம்மை நிரப்புவார், நம்மை ஆஸ்வதிப்பார். நம்மை ஒருபோதும் கைவிடாத கர்த்தராகிய தேவன் அவர். அவர் ரட்சிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.